நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 50% அதிகமான இடஒதுக்கீடு. மகாராஷ்டிரத்தில் 57 உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் முடிவுகள் இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதனுடைய பேக்ரவுண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மண்டல் கமிஷன் 1979 ஆண்டு வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அதனுடைய ரிப்போர்ட்டை வந்து 1980 வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1919 விபி சிங் அவர்களுடைய ஆட்சி வந்து நடைபெற்றிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மண்டல் கமிஷனுடைய அந்த ரிப்போர்ட்டை வந்து ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து விபி சிங் அவர்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பார். அதாவது மண்டல் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 27% ரிசர்வேஷன் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதர் பேக்வேர்டு கிளாஸஸுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதை தான் விபி சிங் அவர்கள் எஜுகேஷன் ப்ளஸ் அந்த வேலை வாய்ப்புலையும் வந்து நடைமுறைக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதை எதிர்த்து தொடுக்கப்பட்ட வழக்கு தான் இந்திரா சஹானே வழக்கு. ஸோ 1992 ஆண்டு தான் இந்த வழக்கை வந்து போட்டிருப்பாங்க. ஸோ ஓபிசிக்கு வந்து 27% ரிசர்வேஷன் கொடுத்தீங்கன்னா வேற ஓபிசி அல்லாத மற்ற கேட்டகரியில் உள்ளவங்களுடைய அந்த ஒதுக்கீடு வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு இவங்க வந்து வழக்கு தொடுத்திருப்பாங்க. ஸோ இதற்கு வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ரிசர்வேஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. 27% கொடுத்தது செல்லுபடி ஆகும் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஓபிசியில் என்ன பண்ணணும் அப்படின்னா கிரீமி லேயர் மற்றும் நான் கிரீமி லேயரை வந்து உருவாக்க வேண்டும் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் ஓபிசியிலேயே கிரீமி லேயர் நான் கிரீமி லேயர். ஸோ இந்த நான் கிரீமி லேயரில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரிசர்வேஷன் செல்லுபடி ஆகும். அதே மாதிரி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 50% ரிசர்வேஷனை வந்து எதுலேயுமே தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 50% தான் ரிசர்வேஷன் வந்து கொடுக்கணும். இல்லைன்னா இதை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் ஜுடிஷியல் ரிவ்யூவில் வந்து கவர் ஆகும். ஸோ எந்த சட்டங்கள் கொண்டு வந்தாலுமே ஜுடிஷியரி என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுவாங்க, ரிவ்யூ பண்ணுவாங்க.